பாரு உங்களோட யூடியூப் சேனலில் வந்து ஒரு அன்ஃபில்டர்டு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து விக்ரம், சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வந்து பாரு மேலே வச்சாங்க. ஸோ அதுக்கான பதில்களும் முக்கியமாக வந்து அன்ஃபில்டர்டு இன்டர்வியூ அப்படிங்கிறது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கலாங்க, ஒரு ஒளிவு மறைவு இல்லாத ஒரு ரியலான ஒரு இன்டர்வியூ. அதாவது மற்ற கண்டஸ்டன்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நம்மளோட வக்ரமாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே எடிட்டட் வெர்ஷன். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு கேள்வி கேட்கறதாகவும், அவங்கள வந்து மட்டப்படுத்தி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா அதை எடுக்க சொல்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் நீ என்ன கேள்வி வேணா கேளு, என்கிட்ட எல்லா பதிலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான ஒரு இன்டர்வியூ தான் அது. ஏன்னா மற்ற கண்டஸ்டன்ட் வந்து ஃபேக்காக இருந்திருக்காங்க உள்ள, அப்படி தான் நான் சொல்லுவேன். மற்ற கண்டஸ்டன்ட்னா எல்லாரையும் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட சில கண்டஸ்டன்ட் முக்கியமாக வந்து அடுத்தவங்க மேலே வந்து வன்மத்தை கொட்டுறவங்க, உள்ள நல்லவர்கள் வேஷம் போட்டு வெளியில் வந்து அடுத்தவங்க மேலே வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்க சில கண்டஸ்டன்ட்டுக்கு மத்தியில் வெளியில் வந்து நான் முழுசாக 1 hour உட்கார, நீ என்ன கேள்வி என்ன கேள்வி, எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன், எதையும் நான் வந்து மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்வதிக்கு வந்து ஒரு ராயல் சல்யூட் சொல்லலாம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வியை வந்து ஆங்கர் கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, உங்கள் பேரை வச்சு வெளியில் வந்து திட்டுறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, கடைசியில் உங்கள் பேர் தானேங்க கண்டென்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய பெரிய யூடியூப் சேனலில் ஃபேன்ஸ் மீட் வைக்கிறப்போ விக்ரமோட ஃபேன்ஸ் மீட் எடுத்துங்க, சரி வக்ரமோட ஃபேன்ஸ் மீட் எடுத்துங்க, சாண்ட்ராவோட ஃபேன்ஸ் மீட் எடுத்துங்க, திவ்யாவோட ஃபேன்ஸ், இவங்க எல்லாரோட ஃபேன்ஸ் மீட்லேயும் தம்ப்நெயிலாக வந்து பாரு ஃபோட்டோ, இல்லை கமருதீன் ஃபோட்டோ, இல்லை டைட்டில் வந்து பார்வதியோட பேர், இல்லை இவங்க பேரை யூஸ் பண்ணி இவங்க பேரை வச்சு தான் வந்து சேனலே ரன் பண்ணுறானுங்க. ரிவ்யூ இருக்கிற பேரில் இருக்கிறவனும் பிக் பாஸ் முடிஞ்சு 1 மாதம் ஆகுது, நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஏன்டா உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்டு, நீங்கள் சொம்பு தூக்குற கண்டஸ்டன்ட்டு, நீங்கள் பிஆர் ஒரு பார்த்த கண்டஸ்டண்ட்டை பற்றி பேசுங்களா, பேச மாட்டானுங்க. ஏன் தெரியுமா, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த வீட்டில் வந்து பார்வதியோட லைம்லைட்டில் தான் இவங்க எல்லாரும் இருந்தானுங்க உள்ளே இருந்த வரைக்கும். இப்போ வெளியில் வந்து பார்வதியை திட்டி பார்வதியை பற்றி பேசி அதோட லைம்லைட்டை தான் இன்னும் உனக்கு சேனல்லே ரன் பண்ணுறானுங்க. வெளியில் இருக்கிற அந்த கண்டஸ்டண்ட்டும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்டில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் விதிவிலக்கு வந்து அரோரான்னு நினைக்கிறேன். ஏன்னா அரோரா வந்து பெருசாக எதுவும் பேசுகிற மாதிரி தெரியல. அரோரா பேசட்டும், நான் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். நான் இன்னும் இன்டர்வியூ பார்க்கல, அதை பார்த்துட்டு டீட்டெயிலாக பேசுகிறேன். இப்போ பார்வதி அவங்களோட இன்டர்வியூவில் என்ன பேசுகிறாங்க, யார் யாருக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக பார்க்கணும். அதை ஃபஸ்ட்டு கேட்டதே அதுதான். அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இப்போ நான் உள்ளே இருக்கும்போது நிறைய விமர்சனங்களை வச்சேன், மற்றவங்க என் மேலே வச்சாங்க, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் இருந்தேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்வதி ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சாங்க. அந்த ஃபேன்ஸ் மீட்டில் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க, பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. திவ்யாவை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது, வக்ரவை பற்றி பேசுறதுக்கு, காரு துப்புறத்துக்கு நிறைய இருக்குது, சபரி பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது, சாண்ட்ராவை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, சிம்பிளாக ஒரே லைனில் வாழ விடு முடிச்சு விட்டு போயிட்டாங்களா. நீ என்ன வேணா என்னை பற்றி விமர்சனம் வச்சுக்கோ, நான் யாரை பற்றி விமர்சனம் வைக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போன பார்வதி எங்க உள்ள, நம்மளாம் நல்லவர்கள்டா, விக்ரம் நம்மளாம் நல்லவர்கள்டா, திவ்யா நம்மளாம் தூய்மையானவர்கள், அரோரா நம்மளாம் மதர் தெரசா இப்படின்னு உள்ள வேஷம் போட்டு வெளியில் வந்து பாரு மேலே வன்மத்தை கேட்குற நீங்கள் எங்க. இப்போ யாரு நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் அப்படிங்கிறது வந்து மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களாங்க. அதை தான் நம்மளோட பார்வதி சொல்கிறாங்க, நான் பேசணும், நான் விமர்சனம் வைக்கணும் அப்படின்னா பேசுறதுக்கு நிறைய இருக்குது. யாரையும் தரம் தாழ்த்தி யாரையும் மட்டப்படுத்தி பேசுறதுக்கு நான் இல்லை. அவங்க வாழட்டும், நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன், பீஸ் வேணும், நான் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அதுதாங்க பாரு இன்னும் உள்ள நடித்தான் நம்ம வக்ரம். உள்ள நடிப்பு அரக்கனாக இருந்த நம்ம வக்ரம் அவர்கள் வெளியில் வந்து இன்டர்வியூவில் வந்து உட்காந்துக்கிட்டு வந்து அவனோட உண்மையான முகத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டான். இவனெல்லாம் ஒரு அன்ஃபில்டர்ட் இன்டர்வியூவில் கூப்பிட்டு வந்து உட்காந்து 1 hour பேசுகிறான்னு சொல்லி சொன்னால் முழுசாக எக்ஸ்போஸ் ஆகிடும் வக்ரம். நம்ம இவன் அடுத்த விஷயம் வந்தான், அதாவது வந்து பார்வதி மேலே இப்போ ரீசெண்டாக வந்த கமெண்ட்ஸ் என்னங்க, விக்ரம்கிட்ட ஃபோன் பண்ணி விக்ரமு ப்ளீஸ் அந்த வீடியோ ரிவ்யூ பண்ணுற அப்படின்னு கெஞ்சினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு கால் பண்ணி என்கிட்ட வந்து ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டால் ஆர்கியூ பண்ணிட்டு தான் நான் போட்டிருப்பேன். சரகடிச்சு வந்து உட்காந்துக்கடான்னு தெரியல, ஆர்கியூ பண்ணிட்டு தான் போட்டிருப்பேன், கெஞ்சி கேட்டதுனால விட்டேன். எவ்வளோ திமிரும் எவ்வளோ வக்கரமும் இருந்தால் அப்படி பேசுவான். அதுக்கு தான் வந்து பார்வதி வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. நான் கால் பண்ணல அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டேன், கால் பண்ணேன். என்னோட அம்மாவை பற்றி பேசுறதுக்கு இங்கே என்ன இருக்குது? உள்ளே நம்ம பிக் பாஸ் போனோம், நம்ம எல்லாருமே வந்து சண்டை போட்டோம், எனக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க, நிறைய விமர்சனம் இருக்குது. இப்படி தனிப்பட்ட முறையில் என் மேலே நீ விமர்சனம் வை, நான் விளையாண்ட கேம் மேலே விமர்சனம் வை. அதை தாண்டி என்னோட அம்மாவை பற்றி பேசுறதுக்கு நீ யாரா, அவங்க பற்றி வீடியோ போடுறது நீ எதுக்கு போடுற, அதை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இடத்துல இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. உள்ள நம்ம வக்கரம் இருந்தால, வக்கரம் வந்து திவ்யா கிட்ட ஒரு ஃபைட்டுங்க,
அந்த ஃபைட்டில் வந்து திவ்யா வந்து நீங்கள் ஒய்ஃபை பற்றி பேசிருக்க மாட்டாங்க, ஒய்ஃபை வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஏங்க ஒய்ஃபை பற்றி பேசிட்டா ஐயோ அப்பா என்ன அழுது என்ன ட்ராமா பண்ணிருப்பான் அந்த நடிப்பு. அந்த வீடியோ போய் பாருங்க, சிரிப்பாக வரும். என் ஒய்ஃபை பற்றி பேசிட்டாங்க, எங்கள் அம்மாவை பற்றி பேசிட்டான், எங்கள் அப்பாவை பற்றி பேசிட்டேன், என் ஒய்ஃபை பற்றி. ஏண்டா உன் ஒய்ஃபை ஒரு நேஷனல் டெலிவிஷனில் ஒய்ஃப் பேரை சொன்னதுக்கு உனக்கு அவ்வளோ காண்டாகுது. அவங்க அம்மாவை நீ டீஃபேம் பண்ணுற, அவங்க அம்மாவை மட்டப்படுத்தி பேசுற. அவங்க அம்மா 73 வயசான ஒருத்தவங்கள, ஒரு சீனியர் சிட்டிசனை எந்த அளவுக்கு நீ தரம் தாழ்த்தி உன் சேனலில் போட்டிருக்க. இதை வேற நீ பெருமையா சொல்ற, அவங்க சொன்னதுனால தான் நான் ரிமூவ் பண்ண, இல்லைன்னா நான் பெரிய லாடு நான். ஏண்டா அடுத்தவங்கள தரம் தாழ்த்தி பேசுற, இதுல நீ யாருன்னு தெரியுது, நீ எவ்வளவு வக்கரமான ஆளுன்னு தெரியுது. இதுல வேற அவங்க சொல்லிட்டாங்க அதனால தான் நான் ரிமூவ் பண்ணேன். என்ன பேச்சு இதெல்லாம்? உன்னை அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல 99% மக்கள் வந்து காரி உமிழ்ந்திருக்காங்க, உங்களை காரி துப்பிருக்காங்க வக்கரமே. அதனால தாங்க அவன் ரிமூவ் பண்ணா. பாரு போய் ஃபோன் பண்ணி கேட்டதுனால ரிமூவ் பண்ணல. இதே இடத்துல வந்து இவங்க ஒய்ஃபை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அவ்வளவு காண்டாவது இல்லை. அப்ப அவங்க அம்மாவை பத்தி பேசுற, அவங்க அம்மா யாருக்காக நின்னாங்க? ஒரு தான் பிள்ளை பெத்த பிள்ளைக்கு ஒரு அம்மா நிக்காம வேற யாருங்க நிப்பாங்க? அவங்க தப்பு சரிங்கிறது ரெண்டாவது. அவங்க அம்மா அவங்க பிள்ளைகளுக்காக அவங்க தான் குரல் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுப்பாங்க? அது வாட்டவர் அவங்கள்ட்ட இருக்கிற தப்பு சரி இதை பத்திலாம் நம்ம பேசவே இல்லை. இன்டர்வியூல உட்காந்துட்டு ஆட்டிடியூடா பதில் சொல்றது என்ன என்னமோ வந்து இவர் என்னமோ மேல, நம்மளாம் வந்து அப்படி ஒண்ணுமே இல்லை. அப்படி அந்த ஒரு இன்டர்வியூ எடுக்கிறவனுக்கே மரியாதை கொடுக்க மாட்டான், அவனுக்கு வெக்கம் கேட்டு உட்காந்து நீ அதே மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிக்கணும் அவங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருப்பான். ஸோ இதுக்கு தான் பாரு நல்லா சொல்லியிருப்பாங்க. விக்ரமுக்கு தான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, நடிக்கும் நபர்களை உள்ள நான் நல்லவன் சொல்லிட்டு நடிக்கிற நபர்கள் வந்து மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்ன மாதிரி ரா அண்ட் ரியலாகவும் இருக்கிற விஷயத்த யதார்த்தமா பேசுற என்ன மாதிரி ஆட்களை வந்து வில்லனிக்கா இப்படிதான் வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. இது எவ்வளவு நாளைக்கு? இதோ தெரிஞ்சிருச்சு இல்ல. வெளியில வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தான், அதுல ஒரு 2-3 இன்டர்வியூல வந்து தெரிஞ்சிருச்சு அந்த ஆள் யாருன்னு. முழுக்க முழுக்க பார்வதி வச்ச வக்ரம் அப்படிங்கிற பேர் வந்து தரமான ஒரு பேரா இருந்திருக்கு அப்படிங்கிறதா மக்களோட கருத்தம். இது ஒரு பக்கம் இருக்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து திவ்யா மேடம் வந்து உள்ளதான் வந்து பாரு வச்சு கேம் ஓட்டுச்சுங்க. வெளியில வந்ததுக்கப்புறம் பாரு தான் கண்டென்ட். உள்ள பாரு எங்க போய் சண்டை போட்டாங்க, இப்போ பாரு போயிட்டு சாண்ட்ரா கிட்ட சண்டை போட்டா அந்த இடத்துல இடையில மூக்க நுழைஞ்சு ஸ்கோர் பண்றது, இல்ல பாரு போயிட்டு அரோரா கிட்ட சண்டை போட்டா இடையில மூக்க நுழைஞ்சு ஸ்கோர் பண்றது, கமருதன் கூட்ட இடையில உன்னை யார் கூப்பிட்டா? முதல்ல அவங்க 2 பேரும் வெளியில போகும்போது நீ அவங்களுக்குள்ள சேராத அப்படிலாம் உன்னை யார் சொல்ல சொன்னா? நீ ஏன் அந்த இடத்துல வந்து லைம் லைட் எடுத்துக்கிற? பாரு சாண்ட்ரா சண்டையில கூட இவங்க வந்து இடையில பூந்து சண்டை போட்டு குலைச்சு உடனே இவங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடி, அதே உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? காரை விட்டு இறங்கிருக்கணும். சாண்ட்ரா விடிச்சு தள்ளுறாங்க, இவன் சபரி இறங்குறான், சபரி வந்து அரோரா வந்து இறங்க வேணாம்னு சொல்றான். அதுல ஒரு லாஜிக் இருக்குன்னு வச்சுக்கோ, சரி அது விடுங்க. இப்ப திவ்யாவும் சுபிக்ஷாவும் எதுக்கு உட்காந்து? உங்களுக்கு அவ்வளவு மனிதாபிமானம் இருந்திருந்தா, உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா, பாரு வந்து நீங்க வந்து இடிச்சு தள்ளிட்டு அப்படின்னு சொல்லி திட்டுற நீ எதுக்கு உள்ள உட்காந்துருந்த? அப்ப நீ யாருன்னு தெரியுது இல்ல. இதை தான் நான் சொல்றேன். இவங்க எல்லாமே நடிக்கிறாங்க. ஒரு சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு, இதை தான் பார்வதி சொல்றாங்க, ஒரு சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு தன்னை வந்து அந்த இடத்துல வந்து மேற்படுத்தி காமிச்சிக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த கண்டஸ்டன்ட். இவங்க எல்லாருமே அப்படிதாங்க நண்பர்களே. ஸோ இதை தான் நம்ம பார்வை வந்து தரமா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. உள்ள இப்படிலாம் பார்வை வச்சு சர்வை பண்ண நம்ம திவ்யா அவர்கள் வந்து வெளியில வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கமருதீன் வந்து பாரு கூட சேராம வந்து டைட்டில் ஜெயிச்சிருக்கலாம். இதை நான் பார்க்கல, ஆக்சுவலாக அவங்க ஃபேன்ஸ் மீட்லாம் பார்க்கல, இதை இந்த இன்டர்வியூல பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை வந்து கேட்குறாங்க, அவங்க கேட்கும்பொழுது அதுக்கு ஒரு தரமான ரிப்ளை தான். ஏங்க அவங்க உள்ள இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணிட்டு தான் வந்தாங்க, வெளியில வந்து என் பேரை யூஸ் பண்ணி தான் அவங்க பிழைக்கிறாங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு லிட்டரலா பிக்சர் பண்ற மாதிரி பிழைச்சி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் வந்து அடிக்கடி இவங்க எல்லாரும், திவ்யா மட்டும் இல்லைங்க, திவ்யா உள்ள இருக்கிற சில பேர், வெளியில இருக்கிற சில பேர், பாரு கமருதீன் கூட சேராத, சரி கமருதீன் பாரு கூட சேராத. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணை எப்படி வேணா ஈஸியாக பிளேம் பண்ணிடலாம். இது இன்னைக்கு இல்லை, இது பல ஆண்டுகளா இது நம்ம சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயம். அதாவது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் தவறு செஞ்சா ஆனந்த சமூகம் வந்து விட்டுரும், போடா அப்படின்னு சொல்லி. அதே பெண்ணுனா அவங்க செஞ்சது தப்புன்னு நான் சொல்லல, இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கு நான் சொல்றேன். பெண்ணுனா ஈஸி டார்கெட், இவ தாண்டா பண்ணியிருப்பா, இவ சொல்லி தாண்டா நடந்திருக்கும். ஏங்க இவ்வளோ பகுத்தறிவு பேசுற திரு விஜய் சேது அவர்களே வந்து பாரு டேய் நீ வந்து அந்த இடத்துல பார்வதி தான் உன்னை ட்ரிகர் பண்ணி விட்டது, பார்வதி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளே பேசுறாருங்க. ஒரு ஹோஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து ஒரு பெண்ணை ஈஸியா வந்து பிளேம் பண்றாரு. இவன் கமருதீன் தப்பு பண்ணல, பார்வதி தான் தப்பு பண்ண வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாருன்னா பார்த்து எந்த அளவுக்கு இந்த சொசைட்டி ஒரு பொண்ணு போல்டா இருந்தா ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லா இடத்துலயும் அவன் பாயிண்ட் எடுத்து வச்சா அவளுக்கான நீதி அவ தட்டி கேட்டா கத்தி பேசினா அவ வந்து கெட்டவளாக்கப்படுகிறார் அப்படின்னு நீங்களே பார்த்துங்க. இதை தான் வந்து சொல்றாங்க. இப்போ வந்து திவ்யா சொன்னதை வச்சு சொல்லும்போது கமருதீன் டைட்டில் அப்படியே நீ வந்து கமருதீனை உயர்த்தி பேசி பார்வை மட்டம் தட்டுற.
நீ சொன்னதுக்காக ஒரு 2 பிரிஞ்சு போறதுலாம் இல்லை, அது வேற விஷயம். 2 பேருமே இப்பயுமே அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் திவ்யாவுக்கு எதுக்கு இந்த வேலை? உள்ள இருக்கும்போது அந்த வேலையை தான் பார்த்தீங்க, வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அந்த வேலையை தான் பாருங்க. அதுக்கப்புறமா அந்த சாண்ட்ராவோட அந்த பிளட் கிளாட் இதை கேட்குறாங்க. சாண்ட்ரா வந்து ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றது, ஒரு மிகப்பெரிய மலையிலிருந்து தூக்கி வீசப்பட்டு அப்படியே கீழே விழுந்து இங்க பிளட் கிளாட் ஆயிடுச்சு, இங்க பிளட் கிளாட் ஆயிடுச்சு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. ஏன் இது கேட்கும்போது பாரு சொல்றாங்க, அவங்க ஈக்குவலாக டஃப் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெர்பல் அபியூஸை ஸ்டார்ட் பண்ணதும் சாண்ட்ரா தான், அதுக்கு ரிப்ளை கொடுத்தது இவங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்களை தள்ளி விடணும், ஒரு கேம்னு வந்துட்டா. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதை விட ஆக்ரோஷமாக நடந்திருக்கு. பார்வதியை சபரி அடிச்சதா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்து வினோத் கனி விஷயமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த சண்டை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது ஏன் இங்கே வந்து பெருசாகப்பட்டதுன்னா அந்த நடிப்புங்க, நடிப்பு திறன்ங்க, சாண்ட்ராவோட நடிப்பு திறமை. அவங்க நடிச்சு டிராமா பண்ணி அப்படி கீழே விழுந்து ஐயோ போச்சுரா எல்லாம் முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேனிக் அட்டாக் கிரியேட் பண்ணாங்கிறது எல்லாருமே அப்படி பதறடிச்சு நம்ம எல்லாம் ஹீரோ ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சபரி விக்ரம்லாம் ஹீரோவாக, இந்த சைடு வந்து ஹீரோயினா நம்ம திவ்யா கத்த, இந்த சுச்சுவேஷனை இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதை தான் லிட்டரலாக வந்து பாரு இந்த இடத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன். இந்த சுச்சுவேஷனை நான் யூஸ் பண்ணணும் இல்லையோ, இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இவனுங்கெல்லாம் உத்தமர்களாயிட்டானுங்க. எப்படி இவனுங்கெல்லாம் உத்தமர்களாகி இப்போ சாண்ட்ராவுக்கு வந்து அந்த இடத்துல இதுவாகிடுச்சு. இப்போ அதே இடத்துல பார்வதி சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த கண்ணில் அடிபட்டுச்சுலங்க, சபரி அடிச்சிட்டாங்க, அடிச்சு இங்கே பாருங்க லைட்டரெலாம் அவங்களே சொல்கிறாங்க, இதுக்கு மேலே என் கண்ணே போயிருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் கண்ணே போயிருக்கும், இப்போ நான் இருக்கேன், இப்படி கண்ணு இருக்குது அப்படின்னாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ பெரிய சம்பவம், இதை விட 5 மடங்கு ஆக்ரோஷமாகவும் வயலன்ஸான ஒரு விஷயம். ஆனால் அந்த இடத்துல பார்வதி என்ன பண்ணாங்க, கேம் இஸ் கேம் அப்படின்னு தட்டி விட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல பார்வதி எதிர்த்து நின்று சாண்ட்ரா மாதிரிலாம் சாண்ட்ராவில் ஒரு 50% ட்ராமா வச்சு பார்வதி பண்ணியிருந்தா அன்னைக்கு ரெட் கார்டு பறந்துருக்கும். சபரிக்கு ஒரு ரெட் கார்டு, கனிக்கு கொடுத்துருக்க மாட்டார் சேதுபதி. ஏன்னா அந்த வீட்டில் வந்து நம்ம பார்வதி அப்படின்னாலே ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான், பார்வதினாலே ஒரு பாகுபாடு தான். அவங்கனாலே அவங்களே சொல்கிறாங்க இன்டர்வியூவில், அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்குது. பார்வதி செத்து கிடந்தா கூட பாருதானா அப்படின்ட்டு போறான்லாம் விக்ரம் சேதுபதி சபரி இவனுங்கெல்லாம் இப்படிதான். இதெல்லாம் வந்து பாருன்னா ஒரு மாதிரி பார்ப்பானுங்க, மற்ற கண்டஸ்டன்ட்லாம் ஒரு மாதிரி பார்ப்பானுங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க கடந்து வந்திருக்காங்க அந்த வீட்டை விட்டு. அதனாலதான் இன்னும் மக்களோட ஆக்ரோஷமான சப்போர்ட் பார்வதிக்கு ஏன் இருக்கு அப்படின்னா இதுதான் மெயின் ரீசனே. அவங்களுக்கு வந்து உள்ள மிகப்பெரிய அநீதிங்க, உள்ள மிகப்பெரிய அவங்களுக்கு நடந்த சம்பவத்துக்கு இந்த அளவுக்கு கொந்தளிக்கல, மக்கள் கொந்தளிக்கல, யாருமே இதை பத்தி எடுத்து பேசல. அவங்க கண்ணே போயிருக்குங்கிறாங்க. ஒரு ஆர்டிஸ்டுக்கு, ஒரு சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு வந்து கண்ணுங்கிறதும் சரி முகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சீசன் 7ல நம்மளோட கிரீன் அனிமல் விஷ்ணு இருக்காரு பாத்தீங்களா, அவர் சொல்லியிருப்பாரு, நமக்கெல்லாம் சோறு போடுறதே அந்த மூஞ்சி தாண்டா, அந்த மூஞ்சில் ஏதாவது ஒரு அடிபட்டுச்சா நம்மளால வந்து சர்வே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான் நம்ம விஷ்ணு. அதுதான் உண்மை. அந்த இடத்துல பார்வதி ஒரு சினிஃபீல்டில் இருக்கிற ஒரு ஆள், அவங்களுக்கு கண்ணில் அடிபட்டு முகத்தில் அடிப்படும் போது அந்த அழகு போகும், அதனால எவ்வளோ பெரிய விளைவுகள் ஏற்படும், அதனால நம்மளோட ஃபியூச்சரே பாதிக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இவங்க தான் மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு கூட கொந்தளிக்காத அந்த சமூகம் ஒரு நடிப்பு அறைக்கு நடிப்பை பார்த்துட்டு இவங்களை வந்து ஒரு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படி மாறிடுறானு பாருங்க. உண்மையுமே சபரி அடிச்சு சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும். கனி அந்த இடத்துல ஜட்ஜா இருந்த கனியா இருக்கட்டும், சாண்ட்ரா இருக்கட்டும், இது கூட பரவாயில்லைங்க, அவங்க அந்த விஷயத்த கூட அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா நீங்க பேசுறீங்க பாடுறா, அதை தாண்டா என்னால முடியல, ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பேசுனீங்க? அதுக்கப்புறம் பார்வதி ஏன்டா நீ வந்து கழுத்துல மிதிக்காம விட்ட, கண்ணுல ஏன்டா உதைக்காம விட்ட, இவன் நம்ம விக்ரம் நல்லவன் வக்ரம் மேன் ஹேண்ட்லிங் பண்ணாம ஏன்டா விட்ட, இப்படி ஒரு பொண்ணை ஒருத்தன் சொல்றான், இவன் நல்லவன் மற்றவங்களாம் கெட்டவன். இவன் சொல்கிறான், நீ ஒரு இன்டர்வியூவில் ஃபேன்ஸ் அவனை கேட்குறாங்க வக்கரம, நீ எதுக்கு கெட்ட வார்த்தைலாம் பேசுன்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க அது திருக்குறள் மாதிரி வந்துருச்சுங்க, திருக்குறளையும் பேசின அந்த கெட்ட வார்த்தையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறான்னா எந்த அளவுக்கு ஒரு முட்டாளாகவும் வக்கரமானவனாகவும் இருந்து பாருங்க. திருக்குறள்ங்கிறது பொதுமறை, அது எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. நீ பேசுகிற கெட்ட வார்த்தை திருக்குறள் உன்னாட, அதையும் நீ சேர்த்து கம்பேர் பண்ணிக்கிற, எனக்கு புரியல எனக்கு. அதெல்லாம் வந்து இவங்க வந்து யாரும் பெருசாக தெரியாது. ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து பாருன்னா ஒன்று வேற, சாண்ட்ரா மற்ற கண்டஸ்டன் அப்படிங்கிறதா வேற. இதை விஜய் சேதுபதி வீக்கெண்டில் சொல்லியிருப்பார். அந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும்தான் லைட்டாக நியாயம் பேசியிருப்பான் இருந்தாலும். என்னடா பார்வதினா ஒரு மாதிரி பார்க்குறீங்க, பார்வதி அடிப்பட்டாங்க அப்படிங்கிறனால ஒரு மாதிரி பாருங்க, மற்றவங்களாம் ஒரு மாதிரி அப்படி சொல்லியிருப்பார். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, விஜய் சேதுபதி அந்த இடத்துல சில இடத்துல கேட்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதே இடத்துல வந்து இவங்க மேலே விமர்சனம் வச்சுக்கிட்டு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வாழ்க்கை அவங்க நல்லா இருக்கட்டும், வாழ வீடு எல்லாருமே நல்லா இருக்கட்டும். இப்போ என்னை வந்து இப்போ நான் வந்து கமருதீன் கூட சேரக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விமர்சனம் வச்சாங்க. முக்கியமாக அங்கே இப்போ இருக்கக்கூடிய டம்மி டைட்டில் வின்னர்லாம் சொன்னாங்க,
இப்போ அவங்கள பற்றி எனக்கு பேசுறதுக்கு 2 செகண்ட் ஆகாது. இப்போ திவ்யாவை விட வக்ரமை விட பேசுகிறத பார்வதி பேசினா என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் என்னவனுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், என்னோட கம்முருதனுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். இது எங்களோட பர்சனல், எங்களோட வாழ்க்கை, இது எங்களுக்குள்ள ஏற்பட்ட முடிவு. எந்த நாய்க்கு இடம் இல்லை இந்த இடத்துல. பார்வதியோட ரிப்ளை லிட்டரலாக அப்படி தான் இருந்துச்சு. நாயில் வார்த்தைலாம் யூஸ் பண்ணல, ஆனால் அவங்க அப்படி தான் சொன்னாங்க. எவனும் யாருக்கும் வந்து நீங்கள் வந்து யாரோட வாழ்க்கையை நீங்கள் வந்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள், நாங்கள் எங்கள் லைஃப்பை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் அவங்களை நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பார்வதி இதுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டாங்கல்ல, எங்கள் லைஃபு எங்களோட இது, நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஃப்ரெண்டாக இருக்கிறோம், வாட் எவர், உனக்கு என்னடா பிரச்சனை? வினோத் நான் சொன்னார் ஒரு இன்டர்வியூவில், உள்ளே இருக்கும்போது ஒரு கேமு ஒரு பிரச்சனை, நான் வந்து குரல் கொடுத்தேன், வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க லைஃபு அவங்களோட வாழ்க்கையை அவங்கவுங்க முடிவெடுத்துக்கிறாங்க, அவ்வளோதாங்க. இதுதாங்க, இதை தாங்க எதிர்பார்க்குறோம், சிம்பிளுங்க. அதை விட்டு வெளியில் வந்து கமருதீன் இது பண்ணு, கமருதீன் ஜெயிச்சிருப்பாரு பாரு இல்லைனா, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான செயல். ஸோ அதுக்கப்புறமா அந்த ட்ரையாங்கிள் லவ் இதை பற்றி கேட்குறாங்க. இந்த ட்ரையாங்கிள் லவ்னு சொல்லி சொன்ன உடனே இது ட்ரையாங்கிள் லவ்வே கிடையாது. ஒரு 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அது வந்து ஃப்ரெண்டை தாண்டி ஒரு உறவுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் ஒரு ஒட்டுணி வந்து ஒட்டிக்கிட்டு அந்த லைம் லைட்டில் வந்து சீசன் இது வரைக்கும் வந்து திரு விஜய் சேதுபதிகளோட முழு ஆதரவின் பேரில், அம்மா நீ வந்து வேற லெவலில் பேசுகிறம்மா, நீ வேற லெவலில் அடல்ட் புக்கெலாம் படிக்கிறம்மா, நீ வேற லெவலில் அழகாக இருக்கம்மா, நீ தான்மா டைட்டில் இது ஃபினாலில் டிடிஎஃப் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் சேதுபதியோட முழு சப்போர்ட்டில் வந்த அரோராவை பற்றி கேட்குறாங்க. அரோரா என்னோட எமோஷன் கூட விளையாடினாங்க, உண்மையா இல்லையா? அதுக்கப்புறம் பாரு சொன்னது ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க, அது யாருக்கான செருப்படி? என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒன்று வாரம் ஒரு ஆளை மாத்துறேங்க, நான் ஒரே ஆள் டே 1 கமருதீன் கூட பழகினேன், டே 106 வரைக்கும் ஒரே ஆள் கூட தான் பழகிட்டு இருந்தேன், எல்லாரும் அப்படி இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது யாருக்கும் ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கு. யாரா இருக்கும் அது? ஏன்னா வாரத்தில் துஷார் கூட லவ் பண்ணதாக இருக்கட்டும், 3வது வாரத்தில் வந்து கமருதீன் கூட ஒரு ரூட் விட்டதாக இருக்கட்டும், 6வது வாரத்தில் வந்து எஃப்ஜே கூட வந்து ஒரு ட்ராக் போனதா, இப்படி வந்து வாரம் ஒரு ஆளை வச்சு சர்வை பண்ணி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லும் போது யாருக்கும் ஒரு செருப்படி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அது யாருக்குன்னு தெரில. ஏன்னா வந்து லிட்டரலாக கடைசியில் ஒரு ஆங்கர் கேட்குறாங்க, யார் தாங்க லவ் கண்டென்ட் பண்ணா அப்படிங்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேங்க. இப்போ பாரு கமருதீன் உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு வெளியில் ஆள் இல்லை அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியும். இப்போ வரைக்குமே உள்ளேயும் அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க, வெளியில் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது. இப்போ உள்ள லவ் கண்டென்ட் கொடுத்த ஆளுங்கெல்லாம் வந்து வெளியில் ஆள் இருக்கிற மாதிரி சொல்கிறானுங்க. என்ன பொழப்படா இது? இப்போது நம்ம எஃப்ஜே எடுத்துங்க, எஃப்ஜேக்கு வெளியில் ஆள் இருக்கான், ஆதிரிக்கு வெளியில் ஆள் இருக்கான், அப்புறம் இவங்க 2 பேரும் உள்ள லவ் கண்டென்ட் கொடுத்து இருந்தாங்க. இந்த சைடு நம்ம அரோராவுக்கு வெளியே ஆள் இருந்திருக்குங்க, துஷாருக்கு இருந்திருக்கு, அப்போ இவங்க 2 பேரும், அப்போ எல்லாமே ஃபேக்குங்க. இங்கே பாரு கம்முடுதுன்னா பாருதின்னு ஏன் கொண்டாடுறாங்கன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இது எல்லாமே ஃபேக்கு. இப்போ இது மட்டும் தான் ட்ரூவாக இருந்திருக்கு, வீட்டு உள்ளாரையும் சரி வெளியிலையும் சரி. ஸோ அதனால தான் மக்கள் வந்து என்ன கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படி, இது மட்டும் தெளிவாக தெரியுது. இந்த இன்டர்வியூ மூலயமா வந்து பல பேருக்கு பலமான செருப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அதில் கடைசியாக ஒரு வரியோட முடிக்கிறாங்க, இவனுங்களை எல்லாம் 1000 அம்பேத்கர் 1000 பெரியார் வந்தாலும் இவனுங்களாம் திருத்த முடியாது, எல்லாரும் பிற்போக்குவாதிகள் தான், தன்னை முற்போக்குவாதிகள்னு சொல்லிக்கிற இருக்கிற உள்ள பல பேர் வந்து பிற்போக்குவாதிகள் தான். மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். நடிக்கிறவன் பின்னாடி போகாம யார் ரா அண்ட் ரியலாக இருக்காங்களோ, யார் குறைந்தபட்ச நல்லவர்களாக, அட்லீஸ்ட் அதிகபட்ச நல்லவர்களாக இருந்தால் நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுங்க, அட்லீஸ்ட் இருக்கிறவங்கள குறைந்தபட்ச நல்லவர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு, அந்த இன்டர்வியூ பார்க்காதவங்க போய் தயவு செஞ்சு பாருங்கள், பார்த்தவங்க அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காம போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்காதீங்க, வீடியோக்கு லைக் பண்ணால் பார்க்காதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.